வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா ஆண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 35 வயதுக்கு அப்புறம் சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், சுகர் மற்றும் ப்ரெஷர் இந்த ரெண்டுனால அதிகமான பாதிப்புகள் ஆண்களுக்கு இருக்குது. இது பெண்களும் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. பட் ஸ்பெஷலாக இன்றைக்கி ஆண்களுக்கு இது ஏன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு அரிசி, அதாவது அரிசி வகையில் சேர்ந்தது. பட் இந்த அரிசி வகையில் சேர்ந்ததை உணவாக எடுத்துக்கும் போது அது எப்படின்னாக்கா ஆண்மையை பெருக்குது, சர்க்கரையை கண்ட்ரோலாக வச்சுக்குது, ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்குது, கொலஸ்ட்ரால் இருந்தால் அதுவும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பல விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லை, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், டாக்ஸின் சொல்லக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அது அகற்றுது. நிறைய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி. இந்த அரிசி அதாவது இந்த அரிசி நார்மலாக நம்ம வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டாலும் போதும். சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்றவங்களுக்கு பொதுவாகவே ஆண்மை குறைபாடுன்றது இயல்பாகவே வந்துடும். ஏன்னா சர்க்கரை நோய் வந்துருச்சு, ரத்தத்தில் சர்க்கரையோடைய அளவு மாறுதல் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே முதல்ல பாதிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீரியம் இல்லாது, விரைப்புத்தன்மை இருக்காது ஆண்களுக்கு. இப்போ பெண்களுக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப டயர்னஸாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பாதிப்புகள் ஏற்படும். சரி, இப்போ இந்த சர்க்கரை நோயும் கண்ட்ரோல் ஆகும், சுகரும் கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறீங்களே. ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். அதாவது ரத்தம் சுத்தி அடையும் போது ரத்தம் நச்சுத்தன்மை அதிகமாக ஆக தோலில் தான் அதனுடைய வெளிப்படை இருக்கும். ரத்தத்தில் எவ்வளோ நச்சுகள் இருக்கோ அதனுடைய அவுட்புட் எங்கே டிஸ்பிளே ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தோலில் தான் என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இந்த ரத்தத்தை சுத்தம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சால்வ் ஆகுது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னாக்கா ஆண்மை பெருக்கணும். இந்த சர்க்கரை நோய் வந்துருச்சு, விரைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது, விரைப்பு இல்லை. சரி, அது மட்டும் இல்லை, ப்ரெஷர் வந்துட்டாலும் விரைப்பு போயிடும். ஏன்னா ப்ரெஷர் வந்துட்டால் மெயினாக என்ன அப்படின்னா சுகரும் ப்ரெஷரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மென்னுக்கு என்னன்னாக்கா ஒரு ஆண்மைக்கு உண்டான ஒரு வீரியத்தை குறைச்சிக்கிட்டே வந்துடும். அது வருடக்கணக்காக ஆக கண் பாதிப்பு ஏற்படுறது, கிட்னி பாதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுறது, சின்ன சின்ன வெசல்ஸில் ரத்தத்தில் நம்ம நரம்புகளில் சின்ன சின்ன நரம்புகளில் அடைப்பு ஏற்பட்டு கால் மறுத்து போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஸோ இப்போ இந்த அரிசி என்னால் டெய்லி எடுத்துக்க முடியாது அப்படின்றவங்க சும்மா மத்தியானம் போல் ஒரு சின்ன கப் அளவுக்கு, கொஞ்சோண்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு, ஒருவேளை இப்போ இந்த அரிசி எடுத்துக்கும் போது புளி அதிகமாக சேர்த்துக்கக்கூடிய உணவுகளாக இருந்துச்சுன்னா அப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு சாதம் அந்த மாதிரி நேரங்களில் இந்த சாம்பார் இந்த மாதிரி இருக்கும்போது இதை கூட்டு எடுத்துக்கலாம். இப்போ புளி பேஸ்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவாய்ட் பண்ணிக்கோங்க. புளி வச்சு செய்யக்கூடிய புளி கரைச்சல், புளி சாதம், இந்த மாதிரி, அதாவது அந்த குழம்பு அதிக புளி சேர்க்கக்கூடிய விஷயமா இருந்தால் அந்த நேரத்தில் வேண்டாம், நார்மல் ரைஸ் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருங்குருவை. இந்த கருங்குருவை அரிசி நீங்கள் அரிசி கடையில் சொல்லி வச்சாதான் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னாக்கா இது அதிகமாக நிறையா போகாது. சாதாரணமாக நம்ம கர்நாடகா பொன்னி, நாட்டு பொன்னி, செல்ல பொன்னி, இந்த மாதிரி அரிசிகள் 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபாக்குள்ளே தான் அதிகமாக நம்ம வாங்குவோம். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிலோ கணக்கில் போகும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதிகமாக சேல்ஸ் இல்லாதனால நம்ம சொல்லி வச்சோம்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த கருங்குருவை அரிசி ஒரு மனிதருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ பலன்கள் கொடுக்குது. நம்ம என்னது, சுகரு கண்ட்ரோல் ஆகுது, ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுது, கொலஸ்ட்ரால் குறையுது. அது மட்டும் இல்லாமல் தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க கண்ட்ரோல் ஆகுது. ஸ்கின்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ், அதாவது ரத்தத்தில் சுத்தமாகும்போது ஸ்கின் இஷ்யூஸ் சால்வ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பழங்கள் கொடுக்கக்கூடியதில் வாரத்தில் ஒரு 2 நாளோ, வாரத்தில் 3 நாளோ மத்தியானம் போல் கொஞ்சம் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. டெய்லி என்னால் எடுத்து சமைச்சு சாப்பிட முடியாது, 2 வேலையாகும் அப்படின்றவங்க வாரத்தில் 2 நாளோ 3 நாள் எடுங்க. டெய்லியும் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ இது என்ன ஆகுனாக்கா ஆண்களுக்கு பல மடங்கு ஆண்மையாக பெருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் ப்ரெஷர் வந்துட்டாலே ஆண்மை போயிடும். இப்போ இது சுகர் ப்ரெஷர் இல்லை, நான் சாப்பிடலாமான்னா ரொம்ப நல்லா சாப்பிடலாம். ஆண்மை அவ்வளோ வீரியமாக இருக்கும். அவங்க நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யும்.
அப்போ இந்த அரிசியில் வந்து நீங்கள் அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம். அதாவது அதை வந்து மிக்சியில் போட்டு லேசாக அடித்து ரவை வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டு அதை கூட வந்து நீங்கள் அந்த அரிசியை வந்து ரவை மாதிரி, அதாவது நல்லா குழச்சி உப்மா மாதிரியும் செய்யலாம், இல்லை வந்து புட்டு மாதிரியும் செய்யலாம். எப்படி வேணாலும் செய்யலாம், நம்ம சாப்பிடக்கூடிய விதம். இந்த அரிசியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெய் சேரும்போது இன்னும் வீரியம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் சேரும்போது வீரியம் அதிகம். இந்த மாதிரி வெங்காயம், நெய் இதோடு சேரும்போது அதனுடைய அரிசி பல மடங்கு வந்து நமக்கு உடம்புக்கு பல நன்மைகளை சேரும். பருப்பு சாதத்தோடு எடுத்துக்கும் போது, அதாவது பருப்பு குழம்போடு எடுத்துக்கும் போது இன்னும் அதிகம். புளி சார்ந்த உணவுகளை குறைக்கணும். அந்த அரிசி சாப்பிடும்போது அன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளிக்குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி புளி அதிகமாக பேஸ் பண்ணி எடுத்துக்கக்கூடிய உணவுகளாக இருந்துச்சுன்னா அந்த அரிசியை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கக்கூடிய அரிசியோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ கண்டிப்பாக இது வந்து பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயம் சொல்லியிருக்கேன். ஆண்மையை பெருக்கிறதுக்கு இது ஒரு அருமையான விஷயம். சக்கரை நோய் வந்தவங்களுக்கு இது ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இது தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் சாப்பிடும்போது இயல்பு நிலையில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிடைக்கும். இது எல்லாமே ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு. ரொம்ப வருஷமாக சர்க்கரை இருக்குது, அதுக்கு வந்து இந்த அரிசி சாப்பிட்டா சரியாயிருமானாக்கா அதுக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டால் தான் தீர்வு கிடைக்கும். மருந்துகள் எடுத்துக்கிட்ட பிறகு இந்த அரிசியை அப்பப்போ வாரத்தில் 2 நாளோ 3 நாள் வந்து சேர்த்துக்கிட்டே வரும்போது நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையான ரிசல்ட்டு.